அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு. இந்த புத்தாண்டில் ராஜயோகம், திடீர் ஜாக்பாட்டு யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கும். ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் பயணம் செய்ய போகிறாங்க. நவகிரகங்களின் சஞ்சார பார்வை கூட்டணியை பொறுத்து எந்தெந்த ராசிகாரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசிக்கும் செல்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்வார். புதன் பகவான் விருச்சகம் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் விருச்சகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும், மேசராசியில் குருவும், கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறார்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் 5ஆம் வீட்டில் செவ்வாயுடன் பயணம் செய்கிறனால அப்பாவின் சொத்துக்களை பராமரிப்பு செய்வீங்க. 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 6ஆம் இடத்தில் வர்றதுனால அதிகாரிகளால் தொல்லை உண்டாகும். பிறரின் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு முதலீடுகளை தவிர்க்கணும். அசையா சொத்துக்கள் சேர்க்கை அதிகரிக்கும். கண்டச்சனி காலம் என்கிறனால வியாபார வாடிக்கையாளர்களுடன் நல்லுறவு நீடிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும். கிரக நிலையை பற்றி பார்க்க போகிறோம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு என கிரக நிலையெல்லாம் இருக்குது. கிரக மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது 8/1/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாரு. 15/1/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து முடிவெடுக்கிறது நல்லது. காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம். முயற்சிகளில் உடனடியாக பலன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கும். வாகனங்களில் போகும்போது ஆயுதங்களையும் கையாளும் போது ரொம்ப கவனமாக போங்க. சகோதரர்கள் வழியில் ஏதேனும் பிரச்சனை வரலாம். தொழில் வியாபாரம், குறிப்பாக விவசாயம், ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்கிறவங்க குறைவான லாபம் வர காண்பாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்துக்கு உதவும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்கலாம். அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நன்மை தரும். பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கும். பயணம் செய்யும் போது கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க. பணவரத்து திருப்தி தரும். இதுவரை இருந்து வந்த தடையெல்லாம் நீங்கும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும்.
பணவரவு அதிகப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தொய்வு நீங்கும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மகத்தை பற்றி தான். இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவதும் நல்லது. சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூரத்தை பற்றி தான். இந்த மாதம் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். செலவுகளாம் அதிகரிக்கும், வீண் கவலை உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல்லாம் இருக்கும். உத்திரம் 1ஆம் பாதம். இந்த மாதம் தடை தாமதம் ஏற்படலாம். கூடுதல் கவனத்துடன் இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் உண்டாகும், செலவுலாம் கூடும். எதையும் எதிர்பார்த்து நிற்கிறத தவிர்க்கிறது, அனுசரித்து போவதும் முன்னேற்றத்துக்கு உதவும். அடுத்தது சிம்மராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பிரதோஷ வேளையில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக முடியும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறை சந்திரன் சுக்கிரன், தேய்பிறை சந்திரன் சுக்கிரன். சந்திராசிரம தினங்கள் 16, 17. அதிர்ஷ்டமான தினங்கள் 10, 11. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.